சிலு சிலு சிலுன்னு தென்மேற்கு பருவக்காற்று அப்படியே அடிச்சிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி தென்னை விவசாயத்தில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமுங்க. தென்னை விவசாயத்தில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்னென்னா ஆட்கள் பிரச்சனைங்க. அதாவது நம்ம உரம் வைக்கிறதுக்கு கோழி எருவோ குப்பை மண்ணோ வைக்கிறதுக்கு கோழி எருவு குப்பை மண்ணும் கூட டிராக்டரியில் வந்து அவங்களே வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம உரம் வைக்கிறதுக்கு மட்டும் ஆட்கள் பிடிச்சா போதும். மற்ற நேரத்தில் களை வெட்டணும், மற்ற வேலைகளுக்கெல்லாம் வந்து அந்த நேரத்துலையே களை வெட்டியே ஆகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் தென்னை மரத்துக்கு இல்லைங்க. அப்புறம் வந்து நம்ம ஒருத்தரே வந்து 4-5 ஏக்கரா இருந்தாலும் நம்ம ஒருத்தரே தண்ணி பாய்ச்சி முடிஞ்சளவு சமாளிச்சுக்கலாம். தினம் 10 ஆட்கள் வந்து வேலை செய்யணும், அவங்களுக்கு ஆட்களை பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் தென்னை மரத்துக்கு இல்லைங்க. அடுத்தது வந்து அறுவடை பிரச்சனைங்க. அதாவது வந்து இங்கே பொள்ளாச்சி பகுதியிலலாம் எப்படின்னா ஆட்கள் ஓரளவுக்கு கிடைக்கிறாங்க தேங்காய் ஓடுறக்கெல்லாம். ஏன்னா முக்கியமான தொழில்னால அதில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அதாவது தக்காளி நெற்பயிர் மாதிரியெல்லாம் அந்த குறிப்பிட்ட நாளில் அறுவடை பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அது முத்தி போயிடும் வீணாக போயிடும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தென்னை விவசாயத்தில் இல்லைங்க. 40 நாள் இருந்து நம்ம எத்தனை நாள் 45 நாள் 50 நாள் 60 நாள் ஒரு சில நேரம் 70 நாளும் கூட ஆயிருங்க. அப்படி 70 நாள் ஆயிட்டாலுமே வந்து பழம் ஆயிருமே ஒழிய தேங்காய் கெடாது, மற்ற வெள்ளாமை மாதிரி அழுகி போகாது, எதுவும் ஆகாதுங்க. அது ஒரு ப்ளஸ்ஸுங்க. அப்புறம் வந்து பறித்த தேங்காய் போட்ட பிறகும் கூட நம்ம விலை இல்லைன்னா இருப்பு போட்டு வச்சுக்கலாம். இருப்பு போட்டு வச்சு நம்ம எத்தனை நாள் 3 மாதம் கூட இருப்பு போட்டு கருப்பு காய்ங்கிற மாதிரி விற்பாங்க. அப்புறம் கசங்கல்னு விற்பாங்க. ஒவ்வொரு மாதிரி விற்று ஒவ்வொரு ரேட்டுங்க. என்னங்க தேங்காய்க்கு விலை கிடைக்கணும், விலை இல்லைன்னா மற்ற பயிர்கள் விட இதில் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச லாபம்தான் வரும். விலை விற்றுதுன்னா ஓரளவுக்கு வரும். அப்புறம் வந்து மற்ற அறுவடை பண்ணின பிறகும் கூட மழை பெஞ்சிட்டா சிரமம், தேங்காய் நனைஞ்சிட்டா சிரமம், அது மாதிரியெல்லாம் இல்லைங்க. மழை பெஞ்சாலும் தேங்காயெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்களாச்சு. அப்புறம் வந்து 2வது வந்து தென்னை மரத்தோட தென்னை விவசாயத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னங்கன்னா வறட்சிங்க. வறட்சி மட்டும் வரவே கூடாது. வறட்சி வந்துட்டால் மற்ற பயிர்கள்லாம் ஒரு டைம் காஞ்சிட்டாலும் அடுத்த டைம் வச்சு கொண்டு வந்துடலாம், நம்ம இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் தென்னை மரம் மட்டும் வறட்சி வந்து போயிட்டால் மறுக்கா இது நீண்ட கால பயிர்னால அதை வச்சு கொண்டு வர்றதுக்கு 6-7 வருஷம் ஆகுங்க. 6-7 வருஷம் அதில் வருமானம் இருக்காது. நம்ம சும்மாவே தண்ணி பாய்ச்சிட்டு இது பண்ணிகிட்ருக்கணும். அப்புறம் வந்தாலும் அதுக்கும் பிறகும் வறட்சி வரக்கூடாது. வறட்சி மட்டும் வரவே கூடாதுங்க. அதுக்கடுத்து நோய் பிரச்சனைங்க. வெள்ளை பூச்சி பிரச்சனை, வெள்ளை பிரச்சனை, வேர்வாடல் நோயின்னு நிறைய மைனஸ் பாயிண்ட்டும் இதுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி தென்னை விவசாயத்தோட ப்ளஸ்ஸு மைனஸும் இந்த பிரச்சனை இதுனுங்க.